ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையில் ஸ்ரீமத் ராமாயணம் 9வது பாசுரம் தூமணி மாடத்து. கற்பாராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ பொற்பா முதலா புல்லரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே. 4வது கோபிகையை எழுப்ப போறா ஆண்டாளும் தோழிகளும். எழுப்பும்போதே என்ன சொல்கிறாளாம்? அம்மா, உறங்குகைக்கு நீயும் உறங்காமல் விழித்திருக்கைக்கு இளைய பெருமாளைப் போலே நாங்களும் வந்திருக்கின்றோம், எழுந்து வாம்மான்னு கூப்பிடுறாளாம். இந்த கோபிகை எப்படிப்பட்டவளான்னு தெரியுமோ? கிருஷ்ணன் வந்தல்லவோ நம்மை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கிறவளா. இவ யாரை மாதிரியா? சீதா பிராட்டி மாதிரியா? சுந்தரகாண்டத்தில் திருவடிகிட்ட சொல்கிறாளாம் சீதா பிராட்டி, திருவடியே, உன்னுடைய பெருமாள் இருக்காரே, அந்த பெருமாள் வந்தல்லவோ என்னை ரட்சிக்க வேண்டும், அதுதானே சரியாக இருக்கும் அப்படிங்கிறாளாம். எதிராமோத சக்ரீவம் இகஹத்வாச பாந்தவம் மாமிதோ கிருஹ்ய கச்சேத தத்தஸ்ய சதிர்ஷம் பவேத், தத்தஸ்ய சதிர்ஷம் பவேத், அதுதானே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாளாம் சீதா பிராட்டி. சரி, இந்த பாசுரத்தில் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய இந்த கோபிகையோ தூங்குறா. வழக்க நன்னா பிரகாசமாக ஏற்றி வச்சுட்டா தூங்குவா. ஏன் அப்படி? சுற்றும் விளக்கெரிய மாளிகையே ஒரே ரத்னங்கள்லாம் பதிச்ச மாளிகை, அதுவே அப்படியே ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு பிரகாசமாக மின்றதா. விளக்கேற்றி வச்ச மாதிரி அதில் சுற்றும் விளக்கையும் ஏற்றி வச்சுருக்காளாம். ஏன்னா கிருஷ்ணனுடைய கையை பிடித்து கொண்டு உலாவுகின்ற இடமாம், அதனால தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. எப்படி கிருஷ்ணன் கையை பிடிச்சிட்டு உலாவனாமா? ஸ்ரீமத் ராமாயணத்தில் சித்திரக்கூட மலையில் மந்தாகிரி நதியும் சித்திரக்கூட மலையும் பார்த்தாலே அப்படியே மனசுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கான் எம்பெருமானுக்கு. சீதையை பார்த்து சொல்கிறாராம், சீதே, இந்த மலையை பார்த்தியா, இந்த மந்தாகினி நதிக்கரையை பார்த்தியா, எவ்வளோ நல்லா இருக்குது, மனசுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது, எவ்வளோ இதமாக இருக்குது. வைதேகி ரமசே கச்சிச்சு சித்திரக்கூடே மயாசக பஷ்யந்தி விவிதான் பாவான் மனோவாக்காய சம்யதான். என் கையை பிடிச்சிட்டு அப்படியே வா, நம்ம 2 பேரும் அப்படியே இந்த இடங்களெல்லாம் பார்த்துட்டே உலா வருவோம்னு சீதா பிராட்டியினுடைய கையை பிடிச்சு அப்படியே ஒரு இடமா காமிச்சுட்டே வரானா. இப்போ எம்பெருமான் சொல்கிறானா, சீதே, நம்ம அயோத்தியிலே இருந்திருந்தா இவ்வளோ அழகான ரம்யமான காட்சிகள் எல்லாம் பார்த்துருப்போமா? எவ்வளோ நல்லா இருக்கு பார், எவ்வளோ அழகாக இருக்கு பார், எவ்வளோ சுந்தரமாக இருக்கு பார் அப்படின்னு ஒரு இடத்தையும் காமிச்சு சொல்லிகிட்டே வராராம். தர்சனம் சித்திரகூடஸ்ய மந்தாகின்யாச்ச சோபனே அதிகம் புரவாசாச்ச மன்யே தவச்ச தர்சனது அதிகம் புறவாசாச்ச மன்யே தவச்ச தர்சனாத்து. எவ்வளவு கண்ணுக்கு ரம்யமாக இருக்குது. அயோத்தியில் இருந்தால் இதெல்லாம் கிடச்சிருக்குமா? இந்த ஒரு வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்குமான்னு சொல்கிறான் நான் பெருமாள். 2 பேரும் அப்படியே உலாவி ரொம்ப களைச்சி போய் ஒரு பாறை மேலே உட்காந்துக்கிறாளாம். அப்போ அங்கே இளைய பெருமாள் சாப்பிட்றதுக்கு நிறையா கொண்டு வந்து வைக்கிறானா. கிழங்கு வகைகள், மரத்துலேருந்து படித்த பழங்கள், கீழே விழுந்து பதப்படுத்த உலர் பழங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறானா. அப்படியே ஒன்றொன்றுத்தையும் சீதைக்கு காமிச்சு சாப்பிட கொடுக்குறாராம். இதம் மேத்யம் இதம் ஸ்வாது நிஷ்டப்தம் இதம் அக்னினா ஏவமாஸ்தேச்ச தர்மாத்மா சீதையா சக ராகவக. இது பாரு, எவ்வளோ அக்னியில் நன்னா தளிக்காயிருக்கு பாரு, இந்த பழம் எவ்வளவு ருச்சியாக இருக்குது பாரு, இந்த உலர் பழத்தை எவ்வளோ நன்னா பக்குவமாக வச்சுருக்கான் பார் லக்ஷ்மணன் அப்படின்னு ஒன்றொன்றுத்தையும் சொல்லி சீதைக்கு கொடுக்குறாராம் பெருமாள். அதனால தான் பெருமாளும் பிராட்டியும் எப்படி உழவினாலோ அந்த மாதிரி நானும் கிருஷ்ணனும் உலாவுகின்ற இடம்ன்றதுனால தான் சுற்றும் விளக்கெரிய வச்சுருக்காளாம் இந்த கோபிகை. அடுத்தது, மான் மகளே, ஆயர்பாடியிலே தனக்கு ஒரு சொந்தத்தை தேடுகின்றாள் ஆண்டாள் அப்படின்னு பெரியவாள்லாம் இந்த வாக்கியத்துக்கு வியாக்கியானம் பண்ணுவா. எம்பெருமான் என்ன பண்ணானா,
வனவாசம் முழுக்க சொந்தங்களையாக சேர்த்துண்டானா. முதல்ல ஸ்ருங்கிபேரபுரத்தில் குகனை பார்க்குறாளாம். குகன் வந்து எம்பெருமானை சேவிக்க வரானா. என்ன பண்ணானா எம்பெருமான் குகனை அப்படியே மார்புற ஆற தழுவிண்டானா. தழுவிண்டு நலம் விசாரிக்கிறானா. அப்பா உன்னுடைய பந்துக்கள்லாம் சௌக்கியமாக இருக்காளா, நகர மக்கள்லாம் நன்னா இருக்காளா, எல்லாரையும் கூட்டின்னு வந்திருக்கே, எல்லார் முகமும் சந்தோஷமாக இருக்குது, அதுலேருந்தே நீ எல்லாரையும் நன்னா வச்சுட்டு இருக்கேன்னு தெரியுதுப்பா, ரொம்ப சந்தோஷம். நலம் விசாரிக்கிறானா. எப்படி விசாரிக்கிறானா, மார்புற தழுவிண்டு ஒரு பந்து நெருக்கமான பந்து வாக்கிண்டு விசாரிக்கிறானா. புஜாபியாம் சாது விருத்தாபியாம் பீடயன் வாக்கியம் அப்ரவீத் திஷ்டியாத்வாம் குக பஷ்யாமி நீரோகம் சக பாந்தவைஹி. அடுத்தது சுக்ரீவனோட அக்னியில் வலம் வராராம். கிஷ்கிந்தா காண்டத்தில் உடன்படிக்கை பண்ணிக்கிறார். 2 பேரும் பண்ணிட்டு இருக்கும்போது அக்னியை வலம் வரும்போது 2 பேரும் கையை பிடிச்சிக்கிறாளாம். கையை பிடிச்சிட்டு அக்னியை வலம் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாளாம். சுக்ரீவனும் ராமபிரானும் பார்த்துட்டே இருக்காளாம். திருப்தியே இல்லையாம், திருப்திப்படவே இல்லையா 2 பேரும். ஒருத்தர் அப்படியே அன்பு ஒழுக பாசம் ஒழுக பார்த்துட்டு இருக்காளாம். அந்யோன்யம் அபிவீக்ஷந்தவ் ந திருப்திம் அபிஜக்மதுஹு. இவருக்கும் திருப்தி வரலையா, சுக்ரீவனுக்கும் திருப்தி வரலையா. அந்யோன்யம் அபிவீக்ஷந்தவ் ந திருப்திம் அபிஜக்மதுஹு. எம்பெருமான் அதுக்கு மேலே ஒரு வார்த்தை சொல்கிறானா, சுக்ரீவா இனிமேல் நீ என் உயிர் தோழன், உனக்கு வந்த கஷ்டமெல்லாம் எனக்கு வந்த கஷ்டம், அந்த கஷ்டத்தெல்லாம் நிவர்த்தி பண்ண வேண்டியது என்னுடைய கடமை, ஏன்னா நீ என்னுடைய உயிர் தோழனாயிட்டியே அப்படின்னு ஒரு தோழனை சம்பாதிச்சுக்கிறானா. மாமான் மகளே அப்படின்னு ஆண்டாள் விருப்பப்பட்ட மாதிரி எம்பெருமான் விரும்பி விரும்பி சேர்த்துக்கிறானா. त्वं वयस्योऽसि मे हृत्यो हेगं दुःखं सुखं च नौ सुग्रीवं राघवो वाक्यं इत्युवाच प्रकर्षवत्. ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறானா. சுக்ரீவம் ராகவோ வாக்கியம் இத்யுவாச்ச பிரகர்ஷ்டவது. அவ்வளவு சந்தோஷமாக சொல்கிறானா. நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சுக்ரீவா, இனிமேல் உன்னுடைய கஷ்டத்தை போக்க வேண்டியது என்னுடைய கடமை, உன்னுடைய நண்பனான என்னுடைய கடமைன்னு சொல்கிறானா. மாமான் மகளே. அடுத்தது யுத்த காண்டத்தில் விபீஷண சரணாகதி ஆச்சு. விபீஷணன் வரானா. எப்படி வரானா, என்னதான் எம்பெருமான் எனக்கு அபயம் கொடுத்துட்டாலும் சுக்ரீவன் என்னை அழிச்சின்னு வந்துட்டுருக்கார், நான் வரேன், இருந்தாலும் எனக்கு பெருமாளை நிமிர்ந்து பார்க்கறதுக்கான ஒரு சக்தி இல்லை. ஏன்னா நான் வந்து எதிரி பாசறையில் வந்தவனாக இருந்தாலும் பரவாயில்ல, எம்பெருமானுடைய பத்னியை அபகரிச்சவனுடைய சாட்சாத் தம்பியாக வந்திருக்கேனேனா, நான் எம்பெருமான்கிட்ட எப்படி போவேன்னு அப்படியே கூச்சமாக இருந்துதான். அதனால் என்ன பண்ணானா, விபீஷண ஆழ்வான் தரையை பார்த்துனே நடந்து போனாராம். விபீஷணோ மகாப்ராஜ்ஞோ பூமிம் சமவலோகயன்னு, பூமியை பார்த்துனே நடந்து போனாராம். விபீஷணோ மகாப்ராஜ்ஞோ பூமிம் சமவலோகயன்னு. பெருமாள் பார்த்தாராம், விபீஷணன் அப்படியே மடியில் உட்காத்தி வச்சுட்டாராம். அவனை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள்லாம் பேசினாராம். பேசினது போராதுன்னு கண்ணாலையும் பேசினாராம். என்ன விபீஷணா, நீ எப்போ ராவண பவனத்துலேருந்து கிளம்பினியோ அங்கேயே வந்து நான் உன்னை அபயம்னு சொல்லியிருக்கணும். இவ்வளோ தூரம் ஒன்று ஆகாசத்தில் நிற்க வச்சு இவ்வளோ விவாதமெல்லாம் பண்ணி எல்லாரையும் சமாதானப்படுத்தி இவ்வளோ நேரம் ஆயிடுத்தேப்பா, கஷ்டப்பட்டியா ரொம்ப அப்படின்னு கண்ணாலேயே விசாரிச்சானா எம்பெருமான். வாச்சசா சாந்த்வைத்வைனம் லோச்சனாபியாம் பிபன்னிவ. கண்ணாலேயே சாந்தப்படுத்தினானா விபீஷணனை. அதுக்கு அடுத்தது ஒரு வார்த்தை கேட்டான் பாருங்கோ. விபீஷணனை தன்னை சேர்த்துட்டானான் பெருமாள். அதை வார்த்தையால் எப்படி காமிச்சானா, ஆக்யாஹி மம தத்வேன ராட்சசானாம் பலாபலம். அதெல்லாம் இருக்கட்டும் விபீஷணா, நீ இப்படி உட்காரு, நீ அந்த ராட்சசாலுடைய பலம் பலவீனம் எல்லாத்தையும் சொல்லு. அந்த ராட்சசான்ட்டானா. விபீஷணனை தன்னவன்னு சேர்த்துட்டேன்றத விபீஷணனுக்கு எப்படி தெரிவிச்சானா எம்பெருமான். ஆக்யாஹி மம தத்வேன ராட்சசானாம் பலாபலம். நீ என்னவனப்பா, நீ இனிமேல் ராட்சசன் இல்லை, நீ என்னவன், என்னுடைய பக்தன், என்னில் ஒருவன், நீ எங்கள் குடும்பத்தில் ஒத்தன். அதனால் நீ என்ன பண்ண, அந்த ராட்சசால் எந்த ராட்சச குடும்பத்துலேருந்து வந்திருக்கானோ அந்த விபீஷணனை பார்த்து சொல்கிறானா எம்பெருமான், அந்த ராட்சசாலோட பலாபலத்தை சொல்லு. ராட்சசானாம் பலாபலம் ஆக்யாஹி மம தத்வேன ராட்சசானாம் பலாபலம். இப்படி மாமான் மகளே அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் ஒரு சம்பந்தத்தை வேண்டின மாதிரி எம்பெருமான் வனவாசம் முழுக்க சம்பந்தத்தை சேர்த்துட்டே இருந்தானான் தன் கூட. மாமான் மகளே. அடுத்தது மாதவன். மாதவன்னா பிராட்டியோட சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிய மாதவன்.
பெரிய பிராட்டியினுடைய கணவன் மாதவன். ராமச்சந்திரனாக இருந்தவன் ராமபத்ரனா எப்போ ஆனான், மங்களங்கள்லாம் எப்போ அவனுக்கு சேர்ந்து வந்ததுன்னா ஜனகர் சொல்கிறார், இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவ பிரதீட்ச சைனாம் பத்ரந்தே பாணிம் கிருணீஸ்வபாணினா. ராமா, இவ கையை பிடிச்சிக்கோ, ராமச்சந்திரனானி இனிமே ராமபத்ரனா ஆவ, எல்லா மங்களங்களும் உனக்கு உண்டாகட்டும். ஏன்னா இவ மங்களங்களுக்கெல்லாம் மங்களம் இல்லையா, இவ அப்படிப்பட்டவளோட கையை நீ பிடிச்சிண்டா என்ன ஆவனி. இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவ பிரதீட்ச சைனாம் பத்ரந்தே, உனக்கு மங்களம் உண்டாகும் அப்படின்னானா மாதவன். இதையே ஆரண்ய காண்டத்தில் ராவணன்கிட்ட மாரீச்சன் சொல்கிறானா, நீ மாயமானா போகணும், சீத்தையை கண் கவர்ற மாதிரி அப்படியே சுற்றி சுற்றி அந்த ஆசிரமத்தில் வரணும் பஞ்சவட்டியில். நான் போய் ராம லக்ஷ்மணா உன் பின்னாடி ஓடி வருவா, சீத்தை மானை பிடிச்சி கொடுன்னு கேட்பா. அப்போ யாரும் இல்லாத சமயம் போய் நான் சீத்தையை கவர்ந்து கொண்டு வந்து விடுகிறேன். அதனால் நீ தான் மாயமானா போகணும், சீத்தைக்கு முன்னாடி துள்ளி குதித்து பாடணும் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அப்போ ராமபிரானை பற்றி உனக்கு தெரியாது, அவன் சாதாரணமான மனுஷன்னு நினச்சின்றாத, நான் அனுபவப்பட்டிருக்கேன். விஸ்வாமித்திரரோட யாக சம்ரக்ஷணம் பண்ண வந்தானே அப்போ அவன் பிரம்மச்சாரி. அப்போ அவன்கிட்ட வாங்கின அடியை எனக்கு இன்னும் மறக்கலை. நான் சண்டைன்ற வார்த்தையே மறந்து போயிட்டேன் ராவணா. இப்போ அவன் எப்படி தெரியுமோ, சகதர்மச்சரீதவ சீத்தையோடு இருக்கானே, அதனால் இப்போ சீதாராமனாக இருக்கான். இப்போ அவனுடைய வலிமையும் அவனோட சக்தியும் எவ்வளோ தூரம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லவே வேண்டியதில்லை. ஏன்னா எவனுக்கு சீத்தை மனைவியாக ஆறாளோ, எவனை அவன் நல மகிழ்ச்சியுடன் அவள் ஆலிங்கனம் செஞ்சுக்கிறாளோ, அவன் எல்லா உலகங்களிலும் மிக்க மேன்மை பெற்று விளங்குவான் அப்படின்னு உனக்கு தெரியாதா, கேள்விப்பட்டது இல்லையா நீ. யஸ்ய சீதா பவேத் பாரியா யம் ச ஹ்ருஷ்டா பரிஷ்வஜேத் அதிஜீவேத் ச சர்வேஷு லோகேஷ்வபி புரந்தராத். யஸ்ய சீதா பவேத் பாரியா யம் ச ஹ்ருஷ்டா பரிஷ்வஜேத், எவனுக்கு சீதை மனைவியாக ஆறாளோ, யார் மாதவனாக இருக்கானோ, யார் சீதாராமனாக இருக்கானோ, அவனுடைய சக்தியை அளக்கவே முடியாதுப்பா, அதனால் அவனோட விளையாடாத அப்படின்னு ராவணன்ட்ட மாரீச்சன் சொல்கிறானா மாதவன். இப்படி இந்த 9வது பாசுரத்தை அனுபவித்தோம். நாளைக்கு அடுத்த பாசுரத்தை ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகங்களோடு அனுபவிப்போம். ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா, கிருஷ்ண ராம கோவிந்த நாராயணா, ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா. நமஸ்காரம்.